ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறி இருக்கா? சார் வந்து ஒரு செய்தித்தாளை காட்டினாரு, நானும் ஒரு செய்தித்தாளை காட்டிடுறேன். காட்டிட்டு சார் வந்து சொன்னார், இந்த கட்சியே இப்படிலாம் செயல்களை ஈடுபடுதே, ஆட்சியில் இருந்த கட்சி இப்படிலாம் நடந்திருக்குதே, இவங்களுக்கு அனுபவம் இல்லைங்க, இப்போ தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறார். ஆனால் அதே நேரத்தில் மரியாதை சொல்லுங்க சார். நான் உங்களை பேச அனுமதிக்கிறேன் சார். அனுபவம் இல்லைன்னு சொல்ல நீங்க ஒரு வழி அந்த வார்த்தை நான் சொல்ல ரைட், ஓகே. ஆனால் அனுபவம் இல்லை, ஆனாலும் தமிழ்நாட்டில் 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டை வளர்ச்சியாக்குவேன்னு சொல்லித்தானே வந்தீங்க. கவர்ச்சிக்காக விழுந்த வாக்குகள் என்பது வேற. செய்வார் திரு விஜய் அவர்கள், இந்த நாட்டை காப்பாற்றுவார் அப்படிதான் நம்பிக்கை தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்ற வேட்பாளர்கள் மொத்தம் 107 பேர் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, அதுல 41 பேர் மேல குற்ற வழக்குகள் இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய திரு தென்னரசு அவர்கள், அதற்கு படப்பை குணா அவர்கள் இந்த கட்சியில ஆதரவோடு செயல்படக்கூடியவர் மீது 24 வழக்குகள் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்துட்டோம்? ஆகையினால அடுத்து இப்ப திருச்சியில கமிஷனர் அலுவலகத்துல ஒரு பெண்ணை கல்லால் அடித்து, கமிஷனர் அலுவலகத்தில் ஐஜி ஆபீஸ் பக்கத்துல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு புதிய ஆட்சி வந்து முதல்வர் பொறுப்பில் ஏற்றதற்கு பிறகு இப்படி நடக்குது, இது ஐஜி ஆபீஸ் பக்கத்திலே நடக்குமா? அப்ப என்ன அர்த்தம்? 3 வேலூர்ல செங்கச்சூளையில போய் இங்கெல்லாம் மாமூல் கட்டணும் அப்படின்னு சொன்னது வெளியில பேசப்படலையா? கேட்டது யாரு? தாவேகா கட்சிக்காரர்கள். கேட்டா எங்க தலைமைன்னு சொல்றாங்க. வெளியில வந்துச்சே, அதற்கு என்ன சார்? நீங்க இந்த நாட்டில் எந்த கட்சியும் உடனே இப்பதான் ஆரம்பிச்சிச்சுங்க, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க அப்படிலாம் சொல்லல. ஆனால் 8 கோடி மக்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிப்பதற்கு, திருப்தி அடைய செய்ய வேணாம், அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த ஆட்சியிடம் போதிய அனுபவம் இல்லை என்பது வேறங்க. ஆனா இதெல்லாம் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதானே நான் முதலமைச்சராக வருவேன், இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவேன் நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அது கிடையாது. ஆனால் இப்ப 2010க்கு முன்னாடி மின்வெட்டு இருந்துச்சு, அதற்கு பிறகு 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள். ஆனா இப்ப வந்து 10 நாள் 11 நாள் ஆச்சு, மின்வெட்டு நிறைய நடக்குது. முதலமைச்சரினுடைய பகுதியிலே மின்வெட்டு இருக்குங்களேங்க. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்லயே மின்வெட்டு இருக்குங்க. இல்ல பெரம்பூர்லயும் இருக்கு. பெரம்பூர் இந்நாள் முதலமைச்சர் அவருக்கு இதுலயும் இருக்குங்க. அவங்க என்ன சொல்றாரு, அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, 1% கருப்பாடுகள் சில தனிநபர்கள் வேண்டுமென்றே இந்த மின்வெட்டை உருவாக்குகிறார்கள், அரசு கெட்ட பேர் உருவாக்கணும்னு. சரி சார், அந்த கருப்பாடு யாருன்றத சொல்ல வேண்டியதானே, மக்கள் அரஸ்ட் பண்ண வேண்டியதானே கூட கொஞ்சம். ஆமா, முதல்ல சொல்லுங்க, எவன் பாப்போம். அத முதல்ல சட்டையை உரிச்சு விடுங்க. பாம்பு சட்டையை மாத்திக்கிட்டே இருக்கும், அது எப்ப பண்ணு தெரியாது. அது மாதிரி அவர்கள் முழுக்க ஜனநாயக சட்டையை உரிச்சு காட்டுங்க. அதுக்கு தானே உங்களை புரட்சிகரமான தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இல்லாம முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்க, நீதிமன்றத்தின் முன் நிறுத்துங்க, அதை தானே செய்ய முடியும். ஆனா நீங்க கருப்பாடுகள்னு சொன்னா போதுமா? ட்விட்டர்ல பதிவு போட்டா போதுமா? கரண்ட் தன்னால வந்துருமா? எல்லார் வீட்டுக்கும் ஏசி கரண்ட் இல்லாமலே ஓடுமோ? பேட்டரி இருந்தும் ஓடும், கரண்ட் இல்லாமலும் ஏசி ஓடும், ஃபேனும் ஓடும். ஆனால் அரசு என்ன சொல்லியிருக்குதுன்னா, 3 மாசத்துக்கு நாங்கள் இந்த மின்சாரத்தில் மின் பகிர்மான கழகத்தில் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம்டாங்க. ஏன்? இங்கதான் கரண்ட் போயிட்டு இருக்கு, ஏன் ப்ராஜெக்ட் ஏன் நீங்க நிறுத்தி வைக்கிறீங்க? அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு சார். அந்த வழக்கு 59,000 கோடி நீங்கள் மின்சார கட்டணத்துக்கு உற்பத்தியாக்கி கொடுக்கணும், எப்படியோ கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிறதே 61,000 கோடி. அப்ப அந்த 51,000 கோடியும் சேர்த்தா 2 மடங்கு வரும். ஆனாலும் நாங்கள் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறோம்.
ஆக இவ்வளவு சிக்கலும் இருக்கிற போது உடனே இல்லைங்க இப்பதான் வந்திருக்கிறாருங்க, சரிங்க இப்பதான் வந்திருக்கிறாரு, கரண்ட் இப்பதானே போகுது, பொறுப்பேற்பது யார்? இன்னொன்னு, திருச்சியில நர்சிங் மாணவி இறந்திருக்கிறார்கள். சூலூர்ல, கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அதற்கு மட்டும்தான் பதிலளித்திருக்கிறார்கள், மற்றதுக்கெல்லாம் இல்ல. பொன்னேரியில 14 மணி நேரத்தில் இரட்டை கொலை, பிரசாந்த் விஜய். நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு எனக்கு சொல்லுங்க, ஒரு குற்றவாளிக்கு, குற்ற நோக்கம் கொண்டவருக்கு இன்னைக்கு எப்படி ஏதாவது ஒரு வன்முறை செஞ்சே ஆகணுங்கிறவர்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, விஜய் பொறுப்பேற்று விட்டார், நம்ம ஜாலியா இந்த குற்றங்கள்லாம் செய்யலாம், போலீஸ் நம்மளை கண்டுக்காது அப்படிங்கிறதுக்காக இறங்கி இந்த கொலைகள்லாம் செய்யறாங்களா? இல்ல அடிப்படையில தனி மனித குரோதங்களுக்குள்ள, தனி மனித வன்முறைகளுக்குள்ள நடக்கிற எல்லாவற்றையும் அரசோட நீங்க முடிச்சு பார்க்குறீங்களோ, முடிச்சு போட்டுறீங்களோ? சார், நீங்க குரோதமா இருக்கட்டும், தனி மனித கொலைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த அரசு தானே சார் பொறுப்பு? இல்லைங்க அது தனி மனித கொலைங்க, இல்லைங்க இது காதல் பண்ண பிரச்சனைங்க, இல்லைங்க சொத்து தகராறுங்க, இது குடும்ப தகராறுங்க, எந்ததாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் யார் எப்படி வாக்களித்தார்கள்ன்ற இது நம்மகிட்ட இருக்கா? அது மாதிரி தானே உங்கள் பார்வை அகண்ட பார்வையாக இருக்கணும். ஆனா அங்க இது இல்லையே. அது இல்லாத போது இப்ப என்ன சொல்றோம்னா, இல்லைங்க எங்களுக்கு தேவை இதுதான், நாங்க வந்துட்டோம், ஆகையினால 10 லட்சம் கோடி இருக்குன்னு நாங்க அறிக்கை சொல்லுவோம், நீங்க எங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்ய வேணாம். மக்கள் இப்ப சொல்றாங்க, ஒருத்தங்களா வெளியில வருது, எங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்க வேணாம், எங்களுக்கு நீங்க இது வேணாம், அதெல்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம், எங்களுக்கு கரண்ட கொடுங்க, கட் பண்ணாத கரண்ட் வேணும். அப்ப இந்த நிலைமை இருக்குதுன்னா 6 சிலிண்டர் வேணாம், அது எப்ப அந்த போர் முடியுது, பாவம் அதெல்லாம் நடந்துருச்சு, எங்களுக்கு பெட்ரோல் விலை இப்ப கூடிருச்சு, இனி எல்லா பொருட்களின் விலையும் உயரும். இதெல்லாம் தாண்டி இப்ப நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மிக மூத்த உறுப்பினராகவும் உயரிய பொறுப்பிலும் இருக்கக்கூடியவர், ஏன் சார் இப்ப நடந்துச்சே இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா, ஆதாமியவாழ்ல ஆரம்பிச்சு, அது மாதிரி திமுகவுடைய இவர் கொலையிலிருந்து ஆரம்பிச்சு, நான் கேட்கிறேன், திமுகவினுடைய கொலை தாவண்ணா கிருட்டன் கொலைக்கும் இங்க பொன்னேரியில இரட்டை கொலைக்கு என்ன சம்பந்தம்? பொறுப்பேற்பது யார்? இல்ல அவர் என்ன அரசு காரணமா? அவர் என்ன சொல்றாரு, அரசியல் கொலைகளுக்கு அரசியல் கட்சிகளை பொறுப்பேற்கலாம், ஒரு திட்டமிட்ட கும்பல் மனநிலை வன்முறைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறையிட்ட சொல்லலாம், இண்டிவிஜுவலா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடக்குது, அதுக்கும் முதலமைச்சர் விஜய் தலையிலே நீங்க எழுதுனீங்கன்னா எப்படிங்கிறார் அவர். சரி, அப்ப 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 என்ன அர்த்தம்? ஊக்குவிக்கிறீங்களா அல்லது தட்டி கழிக்கிறீங்களா? பொருள் என்ன சார் இதுக்கு? சார், இந்த நாட்டில் எந்த தவறுகள் நடந்தாலும் அரசு பாரபட்சமின்றி மக்களுக்கான நம்பிக்கை வரல. உங்களுக்கு நம்பிக்கை வரல, மக்களுக்கானதா சார்? உங்களுக்கு நம்பிக்கை வருதா? எப்படி? இப்போ நான் தான் சொல்லிட்டேனே, நம்பிக்கை வந்துச்சுன்னா எதுக்கு இப்படி எல்லாம் போடுறாங்க? இல்ல, அரசு ஒரு 15,000 குற்றம் பின்னணி கொண்டவர்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்காங்க, குற்றம் செய்ய வாய்ப்பு இருக்கிற ஒரு 800 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்களுக்கு தெரியலையா? நீங்க நடந்த குற்றங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அரசு அடுத்த குற்றம் நடக்காமல் இருப்பதற்கு உழைத்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்க. நீ வர்றதுக்கு முன்னாடி நந்தகுமார் சொல்லிட்டு இருந்தார். கரெக்ட், நான் அதை கேட்டேன், நான் அதைத்தான் கேட்கிறேன். 24 வழக்குகள் இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டாரா? நீங்க சொன்னீங்களே 800 பேர், அந்த 800 பேரில் படப்பை குணா இருக்கிறாரா? 24 வழக்குகள் இருக்குது, செய்தித்தாள்ல வந்திருக்குது. என்னாச்சு? ஆக அப்ப அண்மையில கோயம்புத்தூர் பகுதியில் இருந்து, சேலம் பகுதியில் இருந்து பல 100 கோடி மோசடி செய்த ஒருவர் புதிதாக ஒரு முக்கிய அமைச்சரின் முன்னணியில் இணைந்தார், ஆதரவாளராக இருக்கிறார், இணைந்தார். ஜெயிச்சதுக்கு எனக்கு நிறைய பேர் பொன்னாட போத்த வந்தாங்க, அவங்கள யாரோ ஒருத்தர்னு போட்டோ எடுத்திருக்காருங்கிறார் அமைச்சர் செங்கோட்டையன். நீங்க அவருக்கு கட்சியில போய் இணைஞ்சாருன்னு சொன்னா எப்படி? இல்ல செய்தித்தாள்ல வருதுல்ல. அப்போ என்னன்னா, எந்த குற்ற பின்னணி நான் இன்னும் கேட்கிறேன் சார், அதிமுக திமுக சார், காங்கிரஸ் எடுத்துக்கங்க சார், காங்கிரஸ்ல இவ்வளவு குற்ற பின்னணி, நீங்க 28 சீட்டு வாங்கினீங்கல்ல சார், அது திமுக கொடுத்தது தான் ராஜ்யசபா சீட்டு. இது இந்த 28 பேர்ல யாராவது ஒரு குற்றவாளி இருப்பதாக சொல்லுகிறீர்களா? ஆனால் 107 பேர், 41 பேர், இந்த ஒப்பீடுங்கிறது இருக்குல்ல. நான் திராவிட கட்சிகளில் அழிக்க பிறந்த ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா, ஆனால் எங்களிடத்திலேயே 41 பேரை வச்சிருக்கிறோமே. பேசலாம்.